வணக்கம் நண்பர்களே. இசை விசால் சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலங்க. பரபரப்பான கட்டத்துல அசோக்குமாரின் கதையை முடிக்கிறதுக்கு ஸ்ரீஜா திட்டம் போடுறாங்க. அசோக்குமார் உயிரோடு இருக்கக்கூடாது, அவன் கண்ணு தெரிஞ்சிட்டுனா உண்மையை போட்டு உடைச்சிருவான், அவன் தலையில அடிபடுறதுக்கு நான் தான் காரணம், கம்பியை வச்சு நான் தான் அடிச்சது அப்படின்னு போட்டு உடைச்சிருவான், அந்த உண்மை சுபத்ரா சாவதுக்கு முன்னாடி வெளியே வரக்கூடாது அப்படின்னா அசோக்குமார் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு ஸ்கெட்சை போடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சிந்தாமணி கூட அசோக்குமாரை கொல்ல பாம்பு கொண்டு ஒருத்தரை கொண்டு விட வைக்கிறாங்க. அசோக்குமார் ரூம்ல அவனுக்கு தான் கண்ணு தெரியாத அந்த பாம்பை கொத்தி அவன் செத்து போட்டோம் அப்படின்னு விடாங்க. எதைச்சே அந்த ரூமுக்குள்ள நுழைஞ்ச நம்ம இசை கண்ணுல பாம்பு பட்டு படுது. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா இசை அதிரடியா அசோக்குமாரை பாம்புகிட்ட இருந்து காப்பாற்றிறாங்க. இந்த விஷயத்த பண்ணுனது ஸ்ரீஜா தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஸ்ரீஜாவை வெளுத்தெடுக்கிறாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா செம அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம மாங்காயை வெட்டி நம்ம வர்ஷினிக்கு கொண்டு இசை கொடுக்கத மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இவ புள்ளத்தாச்சியாட்டு இருப்பா போலேயோ வர்ஷினி, இவ எதுக்கு மாங்காவை இந்த மாதிரி திங்குறா, அதுவும் இசை வெட்டி கொண்டு கொடுக்கானா, அக்காவும் தங்கச்சியும் பெரிய கில்லாடிக, ஏன் ராகுவுக்கு புள்ள நம்ம வர்ஷினி வயிற்றுல இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அந்த இடத்துல சிந்தாமணி கண்டுபிடிக்கிறாங்க. எதுக்கும் இதை கண்டிப்பா நம்ம கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ண வேண்டியதான், இவங்க ரெண்டு பேரும் நடந்துக்கிட்டத அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே கணம் உங்க சைடு பார்த்தோன்னா ஸ்ரீஜா பலத்த யோசனையில இருக்காங்க. என்ன ஸ்ரீஜா இப்படி ஒரு பலத்த யோசனையோட இருக்க அப்படின்னு சிந்தாமணி கேட்கின்றா. அக்கா, இந்த அசோக்குமாரை விட்டு வைக்க கூடாது, எதையாவது பண்ணி அவனை சுவாலியை முடிக்க வேண்டியதான், என்ன சொல்லுற, அவன் இருந்தா கண்டிப்பா அவன் தலையில நான் தான் அடிச்சேன் அப்படின்னு அவன் காட்டி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஒட்டுமொத்த வீட்டுக்கரைவில திறந்து நம்ம ரெண்டு பேர்த்தையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட போறாங்க. நம்ம அப்படி பண்ணக்கூடாது, சுபத்ரா நாண்டுட்டு சாவணும், அந்த பதவியில நீங்க வரணும்க்கா, அதுக்கு என்ன வேணாலும் இப்ப பண்ணலாம். சரி, அதுக்கு என்னதான் பண்ணணும் ஸ்ரீஜா அப்படின்னு கேட்க நேரம், அதுக்கு ஒரு வழி இருக்கு. ஒரு பாம்பை கொண்டு அசோக்குமாருக்கு தான் கண்ணு தெரியாத அவனுக்கு ரூம்ல கொண்டு யாரும் இல்லாத நேரம் விடணும். பாம்பை நம்மளா கொண்டு விட முடியும், அது நம்மளை கொத்திராதா அப்படின்னு சிந்தாமணி கேட்க, அதுக்கெல்லாம் நீ எதுக்குக்கா பயப்படுறா, அதுக்கு தான் ரூபாயை கொடுத்தா செய்யறதுக்கு ஆள் இருக்கு அப்படின்னு அந்த இடத்துல பாம்பை அசோக்குமாரின் ரூமுக்குள்ள கொண்டு விட சொல்றாங்க. ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா நம்ம இசைக்கு ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு அசோக்குமாரை இவ கண்டிப்பா எதையாவது பண்ணிடுவா இந்த ஸ்ரீஜா, அவ செய்த தப்பெல்லாம் இந்த அசோக்குமார் கண் திறந்தா உண்மையை வெடிச்சிரோனே அவ எதையும் செய்ய துணிஞ்சவா, எதுக்கும் நம்ம அசோக்குமாருக்கு ரூம்ல போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு நம்ம இசை அசோக்குமாருக்கு ரூம்ல பாக்குறாங்க. பயங்கர ஷாக்கு. இங்க பாம்பு அசோக்குமாருக்கு முன்னாடி நிக்குது. அசோக்குமாருக்கு தான் கண்ணு கட்டி வச்சிருக்கேன், அதனால அவங்க அப்படியே அந்த பாம்பு இருக்கிறது தெரியாம இருக்காங்க. இசை அப்படியே அலைக்கா அந்த பாம்பை அப்புறப்படுத்திறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த வேலை செய்தது நிச்சயமா ஸ்ரீஜா தான், இவ இங்க என்ன நடக்குன்னு கண்டிப்பா வேவு பார்க்க வருவா அப்படின்னு எட்டி பார்க்குறாங்க. சிந்தாமணியும் ஸ்ரீஜாவும் வராங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம இசை, என்ன பாம்பை பிடிக்க வந்தீங்களா அப்படின்னு கேட்ட உடனே, என்ன இவ அப்போ பிடிச்சிட்டா போலுக்கு அந்த பாம்பை ஸ்ரீஜா அப்படின்னு அந்த இடத்துல சிந்தாமணி சொல்ல ஸ்ரீஜாவை ஒன்று கொடுக்குறாங்க. இந்த பாரு, நீ உண்மையை மறைக்கிறதுக்கு உன் திட்டத்தை எல்லாம் போட்டு இந்த அசோக்குமாரின் கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிற, கண்டிப்பா அது நடக்காது. என்னைக்குனாலும் அசோக்குமார் கண் தெரிஞ்ச பிறகு அவன் தலையில இரும்பு கம்பி வச்சு அடிச்சது நீதான் அப்படின்னு உண்மையை அவன் வாயாலே சொல்லதான் போறான். சுபத்ராத்த உன்ன அந்த கழுத்தை குத்தி வெளியே தள்ளதான் போறாங்க அப்படின்னு அந்த இடத்துல இசை ஸ்ரீஜா கிட்ட சவால் விட்டுட்டு ஸ்ரீஜாவை அடிக்கிறாங்க. நீ பின்ன பித்தலாட்டத்தை எல்லாம் கூடிச்சுக்கிறோம் சொல்லி அத்தை கையால உன்னை வீட்டை விட்டு துரத்திட்டு உன் இடத்துல என் தங்கச்சி வர்ஷினியை வர வைப்பேன்டி, அவளுக்கு வாழ்க்கையை நான் காப்பாற்றி கொடுப்பேன் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்கங்க. எப்படியும் என் தங்கச்சி வர்ஷினிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் ராகவ் கூட ஏற்படுத்தி கொடுக்கணும், இவளை பித்தலாட்டத்தை நிரூபிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே நேரம் நம்ம விஷாலுக்கு அவங்க ஃப்ரெண்டு ரத்னவேலை வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. எப்படியாவது இந்த உண்மையை நிரூபிக்கணும், இந்த விஷயத்த அசோக்குக்கு இந்த மாதிரிக்கு நிலைமைக்கு உண்டாக்குனது அந்த ஸ்ரீஜா தான் அப்படின்னு கையங்களவுமா நிரூபிக்கணும்னா இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்க நேரம், கவலைப்படாத, அதுக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்னு நம்ம விஷாலோட ஃப்ரெண்டு
வந்து இன்ஸ்பெக்டர் ரத்தினவேலு அவங்க வந்து சொல்கிறாங்க, விஷால் ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கார், ஓவியர். அவர் வந்து நம்ம அசோக்குமார் அந்த லேடி எப்படி இருந்தாங்க தலையில் நம்ம விஷால்கிட்ட சொல்கிறாங்க, அசோக்குமாருக்கு தலையில் அடித்த அந்த லேடியை வந்து அவங்க மனசில் அவங்க பிம்பம் இருக்கும்ல, அது அப்படியே சொன்னால் அந்த ஓவியர் வந்து விரைஞ்சிருவார். அப்படி ஒரு டிராயிங் மாஸ்டர் வந்து இருக்கார். அவர் கிரிமினல் ஸ்கெட்சி ஆர்டிஸ்ட் அப்படின்னு வந்து நாங்கள் சொல்லுவோம். அந்த நபர்கிட்ட அசோக்குமாரை கூட்டிகிட்டு போவோம். கண்டிப்பாக எப்படி இருந்தாங்கன்னு சொல்ல அவங்க விரைஞ்சி அதே மாதிரி தந்துடுவாங்க தத்ரூபமாக அப்படின்னு சொன்னார். இது நல்ல ஐடியா ரத்தினவேலு, கண்டிப்பாக இதே பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம விஷால் வந்து சொல்ல, சிந்தாமணி இதெல்லாம் மறைஞ்சிக்கின்னு கேட்டுக்கிட்டு, ஐயோ இது ஸ்ரீஜாவுக்கு ஆபத்தான விஷயமே, இப்போவே ஸ்ரீஜாட்ட போட்டு உடைக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அத்து பிடிங்கிட்டு ஸ்ரீஜாவிட்ட உண்மை போட்டு உடைச்சி, இப்படி ஒரு ஓவியரை வச்சு நம்ம உருவத்தை வரைஞ்சிருவாங்கடி, நீ மாட்டிக்கிடுவ அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஓடுறாங்கன்னு சொல்லலாம் தள்ளுத்தறிக. இது நல்ல ஐடியா. இதை வச்சே சுபத்ரா அத்தைகிட்ட ஸ்ரீஜாவின் தான் பித்தலாட்டம், அவள் தான் இது அசோக்குமாரின் நிலைமைக்கு காரணம்னு நிரூபிக்கணும் அப்படின்னு வந்து முடிவு கட்டிட்டாங்க நம்ம இசையும் விஷாலும்.